ஸோ ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு பேட்டில், கொஞ்சம் பெரிய பேட்டில், அதுவும் 2 பேருக்கு இடையில நடக்க போகிற ஒரு பேட்டில் இருக்கு. Burst finish. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. அது என்னன்னா அண்ட் இனிமேல் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் கைஸ். என்னன்னா வாரம் வாரம் ஒரு அன்பாக்சிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இனிமேல் அன்பாக்சிங் வீடியோ வந்துடும். ஸோ அதுன்னு ப்ரோ ஒரே வாரத்தில் 2 அன்பாக்சிங் வீடியோ வராதான்னா கண்டென்ட் இல்லை கைஸ். ஸோ நான் அடுத்தடுத்து போய் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர்னால் கொஞ்சம் விஷ்லிஸ்ட்டில் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற நிலமையில் இருக்குது. இன்னும் ஒரு சிலது ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 3 ஸ்டேஜாக நான் ஆர்டர் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ஒரு சில பேஸ் இருக்குது, ஆனால் நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல. ஒரு சில பேஸ்னால் அது சஸ்பென்ஸ், ஓகேவா? அந்த பேட்டில் பண்ண போகிறவங்க யாருன்னா ஃபஸ்ட் ஜென்ல இருந்தான். ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ண விக்ட்ரி வால்ட்ரியாக் அண்ட் பீஸ்ட் பெஹாமத். போனா திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிற்கிறான் பாருங்க. ஸோ இவன் ஒரு அட்டாக் டைப், இவன் ஒரு அட்டாக் டைப், 2 பேருமே அண்ட் சீசன் 1ல் சீசன் 1 சேர்ந்த பேஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஜென் பேஸ். இந்த 2 பேருமே டோர்னமெண்ட்டில் மோதிருப்பாங்க. ஸோ சாம்பியன்ஷிப்கான டோர்னமெண்ட்டில் 2 பேருமே மோதிருப்பாங்க. அதில் நம்ம விக்ட்ரி வால்ட்ரியாக் கஷ்டப்பட்டு நம்ம பீஸ்ட் பெஹாமத் ஜெயிச்சிரும். ஆனால் இப்போ என்ன பண்ண போகுது? தமிழ்நாட்டில் கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாரு. அதை பற்றிலாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். இது ஒரு 5 பாயிண்ட் பேட்டில் கைஸ். ஸோ எப்படி அறல விடுதா? ஒரு 5 பாயிண்ட் பேட்டில். ஸோ 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் கூட கிடையாது, ஒரு 5 பாயிண்ட் பேட்டில். இந்த 5 பாயிண்ட் பேட்டில் இவங்க 2 பேரும் மோத போகிறாங்க. ஈவன் 2 பஸ்ட்டு கொடுத்தா கூட ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ கூட முந்தி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இவங்க 2 பேரும் மோதிக்க போகிறாங்க. எவன் ஜெயிக்க போகிறான்னு எவனுக்குமே தெரியாது. ஏன்னா நான் அன்பாக்சிங் வீடியோவில் கூட பீஸ்ட் பெஹாமத் கூட போடலை. அண்டு ஒரு முருகலாக இருக்க ஒரு அட்டாக் டைப் அண்ட் இங்கே இம்பேக்ட் டிரைவர் உள்ள ஒரு அட்டாக் டைப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஈவன் 2 பேர் ரைட் ஸ்பின் தான். ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த 2 பேர் நடுவில் நடக்க போகிற பேட்டில் தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நெத்தியடி நடா, நெத்தியடி சொல்லியடி. ஸோ வாங்க பேட்டில் உள்ள போயிடலாம். முதல்ல நான் விக்ட்ரி வால்ட்ரியாக் லான்ச் பண்ணிடுறேன். நெத்தியடி சோலியடி. என்னடா உள்ளே போக மாட்டேங்குது? நெத்தியடி சோலியடி. நல்ல ஒரு பேட்டில் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து பீஸ்ட் பெஹாமத் அடிச்சுட்டு இருக்கு. ஓ விக்ட்ரி வால்ட்ரியாக் இதில் டிஃபீட் ஆகிட்டு 2 பேத்துக்கும் ஒவ்வொரு கிளிக்ஸ். ஸோ பீஸ்ட் பெஹாமத்துக்கு ஒரு பாயிண்ட். அதனால் பீஸ்ட் பெஹாமத்தை முதல்ல விட போகிறேன். நெத்தியடி சோலியடி, நெத்தியடி சோலியடி. இறங்கிட்டான். ஓ சரியான ஸ்ட்ரைக்கிங் பவர். ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படிச்சுட்டு. என்னடா இது? இங்கே யாருக்கிட்ட பேட்டில் நடக்குது? ஸ்ப்ரைசனுக்கும் விக்ட்ரி வால்ட்ரியாக்கும் பேட்டில் நடந்த மாதிரி சைமல்டேனியஸ் பஸ் ஃபினிஷா கைஸ்? இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம விக்ட்ரி வால்ட்ரியாவோட லேயர் எங்கேயோ பறந்துட்டு. ஸோ இது ஒரு சைமல்டேனியஸ் பஸ் ஃபினிஷு. இது பேட்டில் எவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்கிட்ட வேறு ஃபஸ்ட் ஜென் பேஸ் இல்லை, அதனால் நான் அந்த 2 வச்சு பேட்டில் பண்ணிருக்கேன். இல்லைனா அதையும் கொண்டு வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி மாற்றிருப்பேன். ஸோ ஓகே, இது சைமல்டேனியஸ்னால நம்ம பீஸ்ட் பெஹாமத்தை முதல்ல விடுறேன். நெத்தியடி சோலியடி, நெத்தியடி சோலியடி. இறங்கிட்டான். விக்ட்ரி வால்ட்ரியாக் விட்டால் வெளியே போயிடுவான் போலையா? பீஸ்ட் பெஹாமத்துக்கு பவர் குறைஞ்சிட்டு முதல்ல விட்டாலே இதாங்க. பீஸ்ட் பெஹாமத்துக்கு சுத்தமாக ஸ்பின் பவரே இருக்காது. ஈஸியாக ஸ்பின் பவர் இழந்துருவான். அதனால தான் நான் விக்ட்ரி வால்ட்ரியாக் முதல்ல விடுறது. ஸோ விக்ட்ரி வால்ட்ரியாக், பீஸ்ட் பெஹாமத் 2 பேரும் 1 பாயிண்ட் ஈவனாக இருக்காங்க. லெட் இட் ட்ரிப். ஸோ பீஸ்ட் பெஹாமத் முதல்ல ஸ்ட்ரைக்கிங் ஆரம்பிச்சிருக்கு. 2 பேத்துக்கு இப்போ பவர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு முதல்ல விழுறது பீஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை கைஸ், முதல்ல விழுந்தது வால்ட்ரியாக். என்னடா இவனை விட்டு அவன் விழுறான், அவனை விட்டா இவன் விழுறான். பீஸ்ட்டுக்கு மட்டும் தான் 2 அடி. ஸோ இதில் ஜெயிச்சது பீஸ்ட்டுக்கு 2 பாயிண்ட்டு. இவனை விட்டா அவன் விழுறான், அவனை விட்டா இவன் விழுறான். நெத்தியடி சோலியடி. ஓ ரிங் அவுட் ஃபினிஷ். இதில் ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி பீஸ்ட் பெஹாமத் 3 பாயிண்ட். என்னடா தொட்டவனே பஸ்ட் ஆகிட்டான். பஸ் ஸ்டார் நிலைமை வந்திருக்கான் போல. ஏன்னா பீஸ்ட் பெஹாமத் 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு விக்ட்ரி வால்ட்ரியாக் இறக்குறேன். நீ இறங்க நண்பா, போடா டேய்.
இது ரிங் அவுட் ஃபினிஷ். Finally, suicide. வாண்டடாக வெளியே போனால் இப்படி தான். ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி விக்ட்ரி வேல் ட்ராக் 2 பாயிண்ட் எடுத்துருக்கு. சரி வாங்க அடுத்த பாட்டில் போட்டுருவோம். மிஸ்டர் சாமுராய் வேல் ட்ராக் உங்கள் உண்மையான சக்தியை வெளியே காட்டுங்க. இறங்குடா போடா டேய். நான் வரமாட்டேன், நீயும் வராத. ஓ ஓ ஓ அடி உழணுமே. அடி உளுந்தா பீஸ்ட் பிகாமத்து பறந்துடும். அடி விழுந்தா ஃபஸ்ட்டு ஃபினிஷ் தான். என்னடா கம்மியாக தான் அடி விழுந்துட்டுருக்கு. ஆஹா முதல்ல வேல் ட்ராக் தான் விழும்போலையே. விழுந்துட்டானே. 3 பாயிண்ட்டு பீஸ்ட் பிகாமத்து. இல்லை 4 நினைக்கிறேன். 4. ஐயோ ஆனால் 4 போயிட்டான். என்ன போனோம் என்ன நான் என்ன பண்ணணும்? என்ன மேட்ரு வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையேடா. முகரையை பார்த்தா பயம் வரமாட்டேங்குதே. விடக்கூடாது. சாமுராய் இறங்கி ஆடுறா. கிரிம்சன் சாமுராய் வேல் ட்ராக். என்னடா என்ன ப்ரோ பேர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ப்ரோ கிரிம்சன் வேல் ட்ராக் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ நான் சாமுராயும் கூட சேர்த்துக்கிட்டேன். அதனால் வந்து இப்போது கிரிம்சன் வேல் ட்ராக்காக மாறிட்டார். அதாவது கிரிம்சன் சாமுராய் வேல் ட்ராக் பேர் செமையாக இருக்குல்ல. ஸோ பிடிச்சிருக்கான்றத கீழே சொல்லுங்கள். இறங்கியாட்ரா அட்டி கைஸ். இது முதல்ல பீஸ்ட் பிகாமத்தா பஸ்ட் ஆச்சு. இறங்கியாட்ரா அட்டி. பீஸ்ட் பிகாமத்தோட பஸ்டான பார்ட்ஸ் வந்து வேர்ல்ட் ட்ராக் மேலே பட்டு வேர்ல்ட் ட்ராக் பஸ்ட் ஆகிட்டு டிஸ்க்கு பறந்துட்டு இந்த வாட்டி. போன தாட்டி லேயர் பறந்துச்சு இல்லையா, அந்த வாட்டி டிஸ்க்கு பறந்துட்டு. ஆனால் நான் நிறைய தாட்டி யூடியூப்பில் கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னென்னா விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக்கோட லேயர் மட்டும் இதோ இந்த இடம் அப்படி இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து உடஞ்சிது, கிராக் கொடுக்குது, உடையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய கேள்விப்படுறேன். ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் வந்து இந்த லேயர் மட்டும் ஈஸியாக உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சர்ச்சைகள் இல்லை ஒரு சில மெத்து எனக்கு கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை. அதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபியரு. ஸோ விக்ட்ரி வேர்ல்ட் ட்ராக் 3 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாமா? நெத்தடி சோலியடி. ஓ சாமுராய் வேர்ல்ட் ட்ராக் டி ரிங் அவுட் ஃபினிஷ். ஏடா அதை நான் ஸ்டேடியம் தூக்குறதுனால அவன் ரிங் அவுட் ஃபினிஷ் ஆகிட்டான். ஸோ முதல்ல ரிங் அவுட் ஃபினிஷ் ஆனது பீஸ்ட் பிகாமத். ஸோ 4க்கு 4 2 பேரும் ஈவனாக இருக்காங்க. இப்போ எவன் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தெரியல. வாங்க பீஸ்ட் பிகாமத்தை இறக்கிடுவோம். ஏடா விட்றான் நெத்தியடி சோலியடி. ஓ சாமுராய் சாமுராய் ரஷ்ஷு. அட்டாக்கோட பேரையே மாற்றுவோண்டா. சாமுராய் ரஷ்ஷுடா. யாருக்கிட்ட? அவ்வளோதான் பஸ்ட்டு. அவ்வளோதான் வேற மாதிரி ஒரு கிளிக்கு ஸ்லோமோ பஸ்ட். இது என்னடா நடக்குதுங்க? ஸ்லோமோ பஸ்டெல்லாம் ஆகுது. அட பாவி, லேசா கையில உரசுனதுக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். எனக்கு புரியல. நான் நினச்சேன் ஸோ ரிங் அவுட் இது வந்துட்டு ஒரு சர்வைவல் ஃபினிஷ் தான் போல். ஒரு ஸ்ட்ரைக் தான் நடந்துச்சு, 4-5 ஸ்ட்ரைக் நடந்துச்சு. ஸோ இது ஒரு ரிங் அவுட் ஃபினிஷ் தான் நினச்சிக்கிட்டு சரி அவ்வளோதான் வேர்ல்ட் ட்ராக் கரெக்டாக 5க்கு 5 எடுத்து ஜெயிச்சிட்டான்ப்பா அப்படின்னு நினச்சா நம்ம சாமுராய் ரஷ்ஷை காட்டி ஒரு ஸ்லோமோ பஸ்ட்டை பண்ணிட்டான். பாஸ் என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டிங்களா? பிரிச்சுட்டாங்க. Come on, my dear boys, let's go. ஓகே பாஸ். பாசா கொக்கா. இதுதான் கைஸ், இதுதான் உண்மையான சாமுராய் ரஷ்ஷு. ஸோ அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ சரியான பேட்லே லாஸ்ட்டு வந்து அந்த ஒரு சீனு வேற மாதிரி. சாமுராய் ரஷ்ஷு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாமுராய் ரஷ்ஷு இந்த அளவுக்கு பஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பாய் பாய்.